ரிசப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும் வாரங்களில் நிறையா கல்யாணம் இருக்கிறதுனால அதுக்காக ஹலோ மம்மி, காலை வணக்கம் சொல்லு. அடுத்த படம் எங்கே போகிறீங்க? ஷோபா போகிறோம். எங்கள் ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் வெட்டிங்லாம் வருது. என்னைக்குப்பா? அதுக்காக நானும் சரண்யா பாண்டிச்சேரி போகிறோம் ஒரு வெட்டிங்க்கு. அப்புறம் இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் அண்ணா நகரில் ஒரு வெட்டிங் இருக்குது. அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ரிசப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும் வாரங்களில் நிறையா கல்யாணம் இருக்கிறதுனால அதுக்காக வந்து ஒரு குட்டி பர்ச்சேஸ்க்காக நாங்கள் வந்து போகிறோம். நாங்கள் பக்கம் கொரோனா டைமில் வந்து இது நாங்கள் காஞ்சிபுரம்லேருந்து வாங்கினோம். நல்லாயிருக்கும், சாஃப்ட் சில்க் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், அப்படியே கட்டினாவே தெரியாது. நிறைய தடவை நான் கட்டியிருக்கேன் ரீசெண்டாக. ஊதா கலரில் வாங்கினோம். இதுக்கு இந்த கீழே லாவெண்டரில் இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்லாம் விற்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நவராத்திரிக்கு நிறைய எங்கள் மாமியார் எடுத்துக்கிட்டாங்க, எனக்கு கொடுத்தாங்க. நாங்கள் ஒன்று எங்களுக்கு ஒன்று நுங்கம்பாக்கத்தில் கொடுத்தாங்க. அதுவும் இந்த மாதிரி ஃபோல்டபுள் குட்டி ஹேண்ட்பேக் தான். இந்த மாதிரி ஷாப்பிங் போகிறப்ப எடுத்துக்கலாம். இதை அப்படியே மடக்கி பேக். அம்மா கொஞ்சம் திங்ஸ்லாம் கேட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி கூட்டிகிட்டு போனோமே. சரி, கொஞ்சம் அவங்களுக்கும் வந்து வெளியில் போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதுதான் அந்த ரீசனுக்காக தான். லாவண்யா, நான் அங்கே பார்த்தியா துளசி இங்கே வச்சுருக்கேன், பார்த்தியா? ஆமாம் பார்த்தேன். நாங்கள் மேலே வச்சது துளசி. நாங்கள் மேலே வைக்கிறது இங்கே வச்சோன்னா எப்படி நல்லா வருது பாரு, நல்லா துளசி. அம்மா ఇక్కడ పెట్టి తినచ్చు துளசி நல்லா வருது. இங்கே வந்து அந்த செம்பருத்தியும் வச்சுருக்கா. அது இப்போ வாங்கினேன். ఇప్పుడు వచ్చింది. மொட்டை மாடியில் வச்சா வரமாட்டேங்குதா? கொஞ்சமாவது அந்த சன்லைட் பட்டம் தான் வருது. நல்லா இருக்குல்ல? நானும் இந்த மாதிரி தான் பார்க்கிங் செம்பருத்தி பிளான்ட் நான் என்ன பண்ணேன்னா ஒரு சின்ன இதை எடுத்து ப்ரொபகேட் பண்ணி அது உள்ளே வச்சுருக்கேன். அந்த மண்ணை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கப்புறமா சூப்பராக வந்துடும் ஜிசி பிளான்ட். அதை தான் நான் இப்போ அந்த துளசி மாடத்தில் வச்சுருக்கேன். ஷோபாஸ் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம். சரி, ரொம்ப தூரம் வந்து எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்ட்டு அப்பா ஒரு மணி நேரம் அவரை மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் அன்றைக்கி பிளானு. அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் சாரீ எடுக்கலாம். ஏன்னா தீபாவளிக்கு வந்து எடுத்து கொடுக்கல. அம்மா வந்து அப்போ அங்கே இருந்தாங்க, சாரி எடுத்து கொடுத்துருந்தான். ஸோ இருந்தாலும் வந்து நாங்கள் ஆளுக்கு ஒரு சாரீ எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ என்ன எடுத்து கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சைடில் லாவண்யாவும் வந்து ஒரு சாரீ பார்த்துருந்தா. அவள் வந்து இப்போ கொஞ்சம் சாரீலாம் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருக்கா. நானுமே வந்து பார்த்தேன். ஆனால் எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் சாரியில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டு போகல. நிறைய வந்து குர்த்தி சுடி அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்ருந்தேன். அம்மாவுக்கு வந்து காட்டன் சாரீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் கட்டலாம், இல்லை வெளியிலையும் கட்டிகிட்டு போகலாம். ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த சாரீ வந்து ஒன்று எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி தான் நான் அம்மாவை கம்பல் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கண்டினியூஸாக எங்களால் எடுக்க முடியல. அப்படியே இந்த நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் டே ஃபங்க்ஷன். மிதுன் அப்புறம் வந்து நிக்கில் 2 பேருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க. 2 பேரும் இந்த வருஷம் வந்து தனித்தனியாக டான்ஸ் ஆடுறாங்க. லாஸ்ட் இயர் வந்து எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 2 பேரும் ஸ்டேஜில் ஒரே டான்ஸ்லேயே ஆடினாங்க. ஸோ அந்த மொமெண்ட்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் வந்து அவன் ஹையர் செகண்டரி, அவன் 6th, அவன் 5th. ஸோ ப்ரைமரி ஹையர் செகண்டரி அப்படின்னு பிரிச்சுடுவாங்க. ஸோ ப்ரைமரியோட டான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும், செகண்டரி டான்ஸ் அப்புறம் வரும். அதனால் ஓகே சரி, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அர்லி மார்னிங்கே அன்றைக்கி எழுந்திரிச்சிட்டேன். ஆக்சுவலாக அன்றைக்கி சாட்டர்டே வீக்கெண்ட் வந்து நமக்கு அந்த தூக்கம் காலையில் எழுந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மென்டலாக வந்து நமக்கு லீவு அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆகிடுவோம். இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்காக அன்றைக்கி போயே ஆகணும். 9 மணிக்கெலாம் வந்து காமராஜ் ஹாலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அதனால் நான் காலையிலே ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டேன். 4:45க்குலாம் எழுந்திரிச்சிட்டேன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து சப்பாத்தி சன்னா கிரேவி பண்ணி வைக்கணும், அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து பண்ணி வைக்கணும். அதனால் லாவண்யாவுக்கும் வந்து நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அவள் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொன்னால், ஸோ நாங்கள் 2 பேருமே எதுனாலும் ஷேர் பண்ணிக்குவோம். அன்றைக்கி வந்து எப்பயும் போல் என்னோடய ரொட்டீன் காலையில் வந்து கோலெல்லாம் போட்டுட்டு சென்னா வந்து ஊற வச்சிட்டேன். சென்னா வந்து மிதுனுக்கும் பிடிக்கும், நிக்கிலுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவும் வந்து சென்னா மசாலா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன பிடிச்சிருக்கோ அந்த ரெசிபீஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு நாளும் விதவிதமாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி சன்னா கிரேவி அப்பாவுக்கும் சேர்த்து தான் நான் பண்ணுறேன். கொஞ்சம் பல்காக பண்ணுறதுனால நிறைய வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வந்து நறுக்க வேண்டியது இருந்தது. எனக்கு அன்றைக்கி டைம் இருந்தது. லன்ச் வந்து அம்மா அப்பா பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அம்மா சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கோமா அப்படி சொல்லிட்டேன். அதனால் காலையில் எல்லாருக்கும் டின்னர் மட்டும் நான் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. சப்பாத்தி வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சப்பாத்திக்கு வந்து எதுவுமே இல்லாமல் வெறும் பால் சக்கரை போட்டு கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ பிடிக்கும் அம்மாவுக்கு. சரி, ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்ட்டு. சென்னா கிரேவி ரெசிபி வந்து நான் நிறைய போட்டிருக்கேன். ஸோ இதில் ஒன்றும் இல்லை, சென்னா வந்து நான் ஃபஸ்ட்டே நைட்டே ஊற வச்சுட்டேன். அது வந்து ஒரு 8 விசில் தனியாக வேக விட்டு எடுத்துகிட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து பட்டை அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ சென்னா வந்து மசிச்சா இந்த மாதிரி மசியணும். அதோட வேக வச்ச தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம், சின்னதாக இருந்தால் கொஞ்சம் 4 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா வதக்கணும். இதில் வந்து பட்டை அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை அது போட்டிருக்கேன். ரொம்ப வந்து மசாலாவும் நான் சேர்க்க மாட்டேன். அப்படியே வந்து ரொம்ப கரிக்கிற மாதிரியும் இருக்காது, லைட்டாக அப்படி மேலாப்பில் தான் போடுவேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். ஏன்னா சென்னா வந்து நான் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் வதக்கிட்டு சென்னாவையும் சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துடுவேன். எனக்கு வந்து காலையில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகணும், அதனால இல்லாட்டி கொஞ்சம் கொதிக்க வைக்க டைம் இருந்துச்சு அப்படின்னா பண்ணுவேன். இப்போ தேவையான அளவு உப்பு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி 1 டீஸ்பூன், அப்புறம் நார்மல் ரெட் சில்லி அது வந்து ஒரு டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் தனியா பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, அதையும் வந்து இதோட சேர்த்துட்டேன். வெங்காயம் தக்காளி தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை சேர்த்துடலாம். இப்போது இந்த சென்னா எல்லாமே போட்டுட்டேன், ஒயிட் சென்னா எல்லாமே போட்டுட்டு இது நல்லா வந்து கொஞ்சம் நீங்கள் அப்படியே இந்த கரண்டியிலே மேஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கரெக்டாக வரும். வேறு எதுவும் நம்ம அரைச்சி விட வேணாம் அந்த திக்னஸ்க்கு. அதுவே வந்து நீங்கள் கொஞ்சம் அரைச்சியும் விட்டுக்கலாம். இப்போது ஒரு 2 விசில் கூட வேணால், 1 விசில் போதும். அது விசில் வர்றதுக்குள்ளே நான் கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுடுவேன். இந்த சப்பாத்திலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேத்தி லீவ்ஸ் அது அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் காரப்பொடி உப்பு அதெல்லாம் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா பிசைஞ்சு போட்டிங்கன்னா மசாலா சப்பாத்தி மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயக்கீரைலாம் நம்ம சேர்த்து பண்ணும்போது எங்கள் மாமியாரோட ஸ்பெஷல் டிஷ் அது. அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நார்மலாகவே சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் பண்ணுறதை விட அவங்க சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக பிசைவாங்க. ஒரு சில பேர் கை வாகுது, நான் என்ன தான் பண்ணாலும் அந்த மாதிரி வராது. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக வருது. அது மாதிரி லாவண்யாவும் நல்லா பண்ணுவாள் சப்பாத்தி. ஸோ அவளுக்கு வந்து கொஞ்சம் முடியல அப்படின்னு சொன்னால் சரி ஓகே பரவாயில்ல நான் பண்ணிடுறேன், எப்படியும் அப்பா அம்மாவுக்கும் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 சப்பாத்தி கிட்ட பண்ணேன்னு பாருங்களேன், 20-25 சப்பாத்தி கிட்ட அன்றைக்கி பண்ணேன். ஸோ எல்லாருமே சாப்பிட்ணும். அதனால் அம்மா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. கரெக்டாக வந்து நான் கிரேவிலாம் பண்ணிட்டேன், மாவும் பிசைஞ்சிட்டேன். நான் இடும்போது அம்மா கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. வீட்டுக்கு யார் வந்தாலுமே சரி, நான் பெருசாக வந்து கிச்சன் ஒர்க்கில் நான் ஹெல்ப் கேட்கவே மாட்டேன். அது தனியாக பண்ணியே எனக்கு பழகிடுச்சு. அதனால் இது இப்படி பண்ணணும், அடுத்தடுத்து இது செய்யணும் அப்படின்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் பெருசாக வந்து எனக்கு ஹெல்ப் தேவைப்படாது. நானே கேட்க மாட்டேன் போய். அவங்களாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கூட வேண்டாதான் சொல்லுவேன்.
சரி ஓகே அவங்களுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்னு விட்டுருவேன். அது கொஞ்ச நேரம்தான். நீங்கள் போங்க போங்கன்னு தான் சொல்லுவேன். எங்கள் மாமியாராக இருந்தாலும் சரி, எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, லாவண்யா, வேம்பு யார் வந்தாலுமே நீ போய் உட்காரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து சென்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து அந்த கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி இல்லாமல் புதினா நறுக்கி போட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து நான் எல்லாருக்கும் எவ்வளோ வேணுமோ அதை அப்படியே பேக் பண்ணிட்டேன். பசங்களுக்கெல்லாம் தனியாக பேக் பண்ணி அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க 2 பேருமே. அதனால் என்னென்னா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து பசங்களை போய் பார்க்கலாம், ஆனால் வந்து டக்குன்னு பசிச்சது அப்படின்னா சாப்பிடுவாங்க இல்லையா. எப்படியும் வந்து ஒரு 3:30 கிட்ட ஆகிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க இந்த கெஸ்ட் லெக்சர்லாம் இருக்கும், அதுக்கப்புறமா ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், டான்ஸ் அப்பெலாம் இருக்கும். அதனால் பசங்களுக்கு தனியாக கட்டிட்டு எங்களுக்கு வந்து பல்காக கட்டிட்டேன். சரி நம்ம அதை அப்படியே பிரித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த வேலை முடிக்கிறதுக்கே எனக்கு கரெக்டாக இருந்தது. அம்மாவும் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணதுனால ஈஸியாக இருந்தது. ஸ்டார்டிங் ஒரு 2-3 சப்பாத்தி தான் நான் வந்து போட்டு எடுத்தேன். மற்றதெல்லாம் நான் இட்டு கொடுத்துட்டேன், அம்மா வந்து போட்டு எடுத்துட்டாங்க. ஸோ இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் அன்றைக்கி. ஏன்னா பல்காக பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருந்தால் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் லாவண்யாவையும் நிக்கிலையும் அப்படியே பிக் பண்ணிக்கிட்டோம். டான்ஸ் ட்ரெஸ் வந்து அங்கே போய் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய லக்கேஜே நாங்கள் எடுத்துகிட்டு போனோன்னு பார்த்துக்கோங்களேன். ஏன்னா தக்ஷுவையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். அவனுக்கு தனியாக ஸ்நாக்ஸு, அவனுக்கு தனியாக சாப்பாடு, அந்த மாதிரி. ஹலோ எத்தனை ஹாய் சொல்ல. என்ன பாட்டு போடுறா அச்சு? இங்கே பாரு ஹாய் சொல்ல. என் ஹஸ்பண்ட் தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்க, கிண்டல் பண்ணிகிட்டே வந்தாங்க. எப்பயுமே அப்படி தான். நான் ஏதாவது பாட்டு போடுறேன், ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா அது ஏதோ நாங்கள் பேசிகிட்டே வருவோம். எப்பயுமே வந்து பின்னாடி உட்காந்துப்பேன், லாவண்யா வரான்னு. சரி அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முன்னாடி உட்காந்தேன். இன்றைக்கி டான்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக தாங்க ஆரம்பிச்சது. 12 o'clock மேலே தான் வந்து மிதுன் டான்ஸே ஆரம்பிச்சது. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப அழகாக ஆடினாங்க. ஒரு கொரியோகிராஃபியுமே ஒரு தீம் பேஸ்டாக தான் இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். இது வந்து ஒரு ஸ்பேஸ் டான்ஸ், ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு தீம் தான். அதில் வந்து மிதுன் ஸ்பேஸ்க்கு ஆடுறான். அதனால தான் அந்த ஒயிட் ட்ரெஸ், பலூன், அதெல்லாம் லைட் ஷூஸ் அதெல்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.